ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், U-PHORIA UM2 இது வந்து ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸு. இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப மார்க்கெட்டில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அண்டு சீப்பஸ்ட்டு ஆடியோ இன்டர்ஃபேஸு. இது வந்து நான் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 6000 இருக்குது. இது ஆஃபரோடு தராங்க கல்யாணி மியூசிக்கல்ஸ் கோயம்புத்தூரில். இதில் வந்து என்னென்ன இருக்கும்னா இப்போ நான் அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இது எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஆடியோ இன்டர்ஃபேஸில் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி கொண்டு போய் இது மூலிமா ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு பேக்கிங்கில் வரும். இந்த பேக்கிங் சைடில் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு மிடி கேபிள் கொடுத்துருப்பாங்க. நான் அதை காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 3 கண்ட்ரோல் இதில் இருக்கும். மைக் லைன் இன்புட் இருக்கும், இன்செட் கெயின் இருக்கும். அடுத்து அவுட்புட் நம்ம எவ்வளோ வேணுமோ அதை நம்ம வந்து கூட்டிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலை பார்க்கலாம். இதில் வந்து ஒரு DSLR மைக் இன்புட் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு டைனமிக் மைக்லேயோ அல்லதுன்னா ஒரு கண்டென்சர் மைக்லேயோ வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கண்டென்சர் மைக் வச்சுருக்கேன். அதோட இந்த DSLR மேல் சைடு வந்து நான் இப்போ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே 3 பின் இருக்கும். அதுக்கு ஒரு பின் கீழே வர மாதிரி போடணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மைக்கை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன இருக்குன்னா, நம்ம ஏதாவது கீபோர்டு வாசிக்கிறோம், இல்லாட்டினா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்டார் வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாக்கை வந்து இதில் சொருகிடணும். கீபோர்டில் வந்து ஒரு ஜாக்கு, இதில் வந்து ஒரு ஜாக்கு. ஒரே நேரத்தில் ரெண்டையுமே ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லாட்டினா 2 தனித்தனியாக கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்ட்வேர்னால தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டைரக்ட் மானிட்டர்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து சவுண்டு வந்து 2 பின்னாடி பேனலில் ஒன்று இருக்கும். இது வந்து அவுட்புட்டு. இது வந்து ஸ்டுடியோ மானிட்டரில் வந்து கேட்கணும்னா அதை வச்சு ஆன் பண்ணிக்கலாம், கேட்க வேணாம்னா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு பவர்னு இருக்கும். இதில் வந்து நம்ம பவர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒரு லைட் எரியும். அப்போ வந்து பவர் ஆன் ஆகிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஹெட்ஃபோனுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் எடுத்தால் நம்ம ஸ்டுடியோ மானிட்டர் இல்லைன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேனல். இது நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இது வந்து ஒரு லைன் இன்புட், அவுட்புட்டு, மைக்கோட கெயினு, இது இன்செட் நம்ம கொடுக்குறோம், இன்செட் 2 அதோட கெயினு, இது டோட்டல் அவுட்புட்டோட கெயினு இது இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே ஸ்டுடியோ மானிட்டர் லெஃப்ட் ரைட்டுக்கு போகிறது. பார்த்துருப்பீங்க ஸ்டுடியோலாம் ரெண்டு பக்கம் 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஸ்டுடியோ மானிட்டர் அதோட லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுக்குறது. இது வந்து யூஎஸ்பி, அவங்க ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து நான் காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும். இதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர் ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. ஆன் பண்ணணும், ஆஃபில் இருக்க ஆன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மைக் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணணுன்னு அந்த லைட் எரியுது. பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம மைக்கை செக் பண்ணலாம். இப்போ வந்து கண்டென்சர் மைக் இருக்குது. அதில் நான் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட்டுக்கு கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து ஒரு யூசர் கைடு, ஒரு வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துட்டோம். இதை வந்து இதை வச்சு நம்ம வந்து மைக்கில் வந்து செக் பண்ணி பார்க்குறக்கு நான் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டரில் ஒரு சைடு யூஎஸ்பி கேபிள், இதில் கனெக்ட் பண்ண யூஎஸ்பி கேபிள் வந்து இன்னொரு எண்டு வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். சாஃப்ட்வேர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சரில் போயிட்டு, இப்போ எஃப்எல் ஸ்டுடியோவில் நம்ம இருக்கோம். மிக்சரில் போயிட்டு இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரியல் டாக் தான் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து ஹெச்டி ரியல் டாக், இந்த இன்பில்ட்டாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து ரியல் டாக் தான் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து யூஎஸ்பி கோடாக்க நம்ம வந்து வச்சுருக்கோம். அதான் இது இப்போ ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. யூஎஸ்பி ஆடியோ 2 பண்ணோம். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வருது. இப்போ மைக் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹலோ 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 ஹலோ. பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நான் மைக்கிலேருந்து தூரத்தில் இருக்கேன், அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். இன்க்ரீஸ் பண்ணால் அப்படி இருக்குது. இப்போ ரெக்கார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடியோ இன்டர்ஃபேஸில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வந்து நான் இப்போ டெமோ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணால் இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. இது மைக்கிலேருந்து தூரத்தில் இருக்கனால இருக்குது. பக்கத்தில் வச்சு பாடினோம்னாலோ பேசினோமாவோ சூப்பராக எடுக்கும். இப்போ என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர்ற வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.